நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்டார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ட் ஆஃப் தமிழ் ஸ்டார். உண்மையாலே நம்ம சேனலுக்கு எண்டு கார்டு போட போகிறோன்னான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆமானும் சொல்லலாம், என்ன குழப்புறேன்னு கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். சேனலில் வீடியோ வரும், ஆனால் ஏஎம்இ மட்டும்தான் வரும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ரிவ்யூ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புது சேனலோட லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. நான் சுருக்கி சொல்கிறேன். என்னோடய ஃபோனோட லாக் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டை நான் மறந்தே போயிட்டேன். அதனால் ஃபோனுக்குள்ளேயே போக முடியல. அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் ரீசெட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரீசெட்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஃபோனுக்குள்ளே இருக்க டேட்டா எல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு ஃபோனை புதுசாக கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் டேட்டா தான் உள்ளே இருக்கும். அந்த கொஞ்சம் டேட்டாவில் தான் என்னோடய பழைய ஜிமெயில் இருந்துச்சு. அது யூடியூப் ஜிமெயில் தான், தமிழ் ஸ்டாரோட ஜிமெயில் தான். அது கிடச்சிருச்சு. ஆனால் ஆட்சன்ஸோட ஜிமெயில் வந்து எனக்கு கிடைக்கல. நீங்கள் சொல்கிறது புரியுது, நோட்டில் எழுதி வச்சுருக்கலாமேன்னு கேட்பீங்க. நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். அதைப்படி தான் நான் ஜிமெயிலெலாம் போட்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஆட்சன்ஸோட ஜிமெயில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். அதனால் லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஆட்சன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெவென்யூ வரும், காசு வரும், அதுக்கான ஜிமெயில் தான் அது. ஆட்சன்ஸ் ஜிமெயிலில் தான் நம்மளுக்கு காசே கொடுப்பாங்க. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடுக்கு 2 லாக் போட்டால் எப்படி இருக்கும், அந்த 2 லாக்கில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த லாக்கை உடைக்க முடியாதனால என்னால் இப்போ யூடியூப்லேருந்து காசை வாங்க முடியாது. அதனால் மொத்தம் மானிட்டைசேஷனும் கேன்சல் பண்ணிட்டேன். இதனால தான் இவ்வளோ நாளாக நான் வீடியோவே போடல. இப்போ கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தமிழ் ஸ்டார்னு போட்டிருப்பேன். அதுக்கு இதுதான் காரணம். நிறைய பேர் என்கிட்ட காரணம் கேட்டிங்க, நான் இப்போ சொல்லிட்டேன், இதுதான் காரணமே. அதனால தான் இந்த சேனலில் மட்டும் ஏஎம்இ தான் வரும். இப்போ நான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் ரிவ்யூ எல்லாமே அதில் தான் போடுவேன். அதனால் அங்கே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்டா லைவ் சீசன் 3 இல்லை மற்ற எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் அந்த புது சேனலில் வந்து கேளுங்க. அதுவும் இல்லாமல் புது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் புது சேனல் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்காக போடுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், புது சேனலோட லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருந்த இதாலேயே, அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஸ்டார். புது சேனலில் சந்திப்போம்.